இது கொழும்பு மாவட்டத்தினுடைய தபால் மூலமான வாக்குகளின் எண்ணிக்கை. தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய கட்சி 28,475 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றது. அதே போன்று சமகி ஜனபலவேகிய அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி 2,985 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது. அதே போன்று மூன்றாம் இடத்தில் கேஸ் சிலிண்டர் அதாவது புதிய ஜனநாயக முன்னணி அவங்க இருக்கிறாங்க. 1,814 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார்கள். மறுபடியும் நான்காவது இடத்தில் போயிருக்குது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சொல்லக்கூடிய நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சி 934 வாக்குகளை பெற்று நான்காம் இடத்தில் இருக்கின்றது. எனவே இந்த முறை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சென்ற முறையை விட வாக்களிக்கிறதுக்கு மக்கள் குறைவான மக்கள் வந்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே போன்று 7 மணியிலிருந்து 8 மணி பின்னரம் 4 மணி வரங்காட்டியும் இந்த வாக்கெடுப்புகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அந்த வாக்கெடுப்புகளில் எடுக்கப்பட்ட பெட்டிகளை தூக்கி கொண்டு போயிட்டு இப்போ எண்ணப்பட்டு கொண்டு அடுத்த ரிசல்ட் வரதுக்கு தயாராக இருக்குது. எனவே அந்த ரிசல்ட்டை நீங்க பார்த்து கொண்டிருக்க மாவட்ட ரீதியாக அல்லது தொகுதி ரீதியாக வந்திருக்கின்ற இந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குது, எந்தெந்த வேட்பாளர்களுக்கு எப்படி எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாங்க பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். மற்றும் ஒரு ரிசல்ட்டுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.